ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லாஸ்ட்டாக இருக்குது, ஸோ என்னென்ன விற்றுருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிட்டு ஸோ நம்ம ரெகுலராக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன விற்றுருக்கோன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்டதெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். அதாவது விற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வராது. அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். சரியா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாப்ல. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து சாம்சங்கில் வந்து 4G மொபைல் தான். அது 4G தானேப்பா இது. நான் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு. செட்டிங்குள்ளே போவேன். அந்த இது மாற்றுறதா? அது காலி ஆயிடுச்சே. இந்த 400 ரூபா ஹெட்ஃபோன் தான் இருக்குது, ப்ளூடூத். ஓகே, கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A13 சொல்லிட்டு ஒரு மொபைல். அதில் ஏதோ கவிதான்னு போட்டிருக்கு. இவனுங்களே எழுதியிருக்கானுங்களா? சரி 464ன்னு சொல்லிட்டு இதோட ஸ்டோரேஜு. ஸோ இந்த மொபைலோட விலை வந்து அவருக்கு கொடுத்துருக்க விலை. அக்கௌண்ட்டு ரிமூவ் பண்ணல, அவருக்கு கூப்பிட்டு ரிமூவ் பண்ணிடு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 5000 ருபீஸ் பஸ். 5000 ருபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இதுவும் சின்ன மாடல் தான். A14 தானே இது. ஆமாம், விலை வந்து 7500 போட்டிருக்காப்புல. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7500. ஜிபி வந்து எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 6128 வருமா? 4128. 4GB ரேமு, 128. 5G மொபைலு 7500. சரியா? 7000. இந்த 5G மொபைல்லாம் வந்து 7500க்கு வாங்கலாம் இந்த ரேட்டுக்கெலாம். இதுவும் வந்து 5G மொபைல் தான். 7000 போட்டிருக்காப்புல. சாம்சங் கேலக்ஸி A52s இது. சரி சாம்சங் கேலக்ஸி A52 4G மொபைல். இது 5G கிடையாது. ஆமாம், எஸ்ஸில் தான் 5G வரும். இது 4G தான் சொல்கிறாப்புல. ஆமாம், ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6128. 6GB ரேம், 128. ஸோ இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. மொபைல் பக்காவாக இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது, தெளிவாக இருக்குது. விலை வந்து 7000 ருபீஸ், 7000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னோன்றது ஒரு சைனா மொபைல் மாதிரி தான். சைனான்றதோட இந்தியா மொபைல்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 7500 ரூபாயா? மை ஃபோனுக்குள்ளே போவேன். டெக்னோ காமன் 20. இதோட ஜிபி வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கான்? 8GB ரேமு. இல்லைப்பா, ஸ்டோரேஜ் 256 GB, 8GB ரேமு. ரேமோட அளவு வந்து 8GB ரேமு, 256. மொபைல் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் சூப்பராக இருக்குது. சரியா? கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோலேயே ஐடியா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு தான் பொறுமையாக காட்டிகிட்ருக்கோம். சரியா? ஸோ ப்ரைஸ் வந்து 7500 ரூபா. 7500, 7000, 7500, 6000 இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 இதோட ப்ரைஸ் இது. ஸோ இது வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. டிஸ்பிளேயே வந்து பிளாக் டாட் நிறையா உருவாயிருக்கு. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், கண்ணாடி உடஞ்சிருக்கு. டச்சு எல்லா இடமும் வேலை செய்யுது. டச்சில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். 1300 ரூபாய்க்கு நீங்கள் இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் வந்து 9A 32GB. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2GB ரேமு, 32GB. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1300. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 வந்து 14500. சார்ஜர் இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்றே நம்ம போட்டிருக்கோம். GB பேட்ரி ஹெல்த் 85ன்னு நினைக்கிறேன். இல்லை 81. பேட்ரி ஹெல்த் 81. சார்ஜர் வந்து 5W சார்ஜர் இருக்குது இதுக்கு. ஸோ ஒரிஜினல் சார்ஜர் இருக்குங்க இதுக்கு.
சரியா, இதுதான் சார்ஜரு. இதோட ப்ரைஸ் வந்து 14,500 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து 12, இது 12 ப்ரோ, ரெட்மி 12 ப்ரோ. ஏற்கனவே நம்ம 15,000 ஒன்று போட்டிருந்தோம்ல, ஸோ அதோட அதே மாதிரி மொபைல் தான் இது. 12 GB ரேம் இல்லை, 8 GB ரேமு, 128 சார்ஜ் இல்லை. இதோட விலை 12,000. இது OnePlus 8 பேக் டோர் ஃபுல் கிராக்கு, 11,500. 12 GB ரேமு, 256 எட்ஜு ஸ்க்ரீனு சரியா. மொபைல் வந்து லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. 11,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ஓப்போ F27 ப்ரோ இந்த இருக்கு பாருங்கள். ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைல் தான் இது. 8 GB ரேம், 128. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக் டாட் தெரியாமல் இருக்குது. தெரியாமல் யாராவது வாங்கிடுவாங்க, ஆனால் வேறு கடையில் கொடுத்துருவாங்க. ஆனால் அது ரொம்ப பெருசாக இல்லையே, ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது சரியா. ரொம்ப நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியாது. நார்மலாக பார்த்தா இந்த ஃபோனை தெரியாது. இந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஸோ நம்மளே வந்து வாங்கிடுவோம். 8/128. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,500, அதாவது 9,500. சாம்சங்கில் வந்து இது வந்து 4,000 போட்டிருக்காப்புல. என்னென்னா சாம்சங் S10 லைட். இது சாம்சங்கில் S10 லைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான மொபைல் பஸ். இது S10 லைட்லாம் ஒரு காலத்தில் கோடு இருக்குது டிஸ்பிளேல. ஸோ 8 GB ரேமு, 128, 4,000 ருபீஸ், 4,000 இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜரோடு இருக்குது. இது ஒரு வியாபாரி கொடுத்துருக்காரு. இது வந்து OnePlusல வந்து 11R, OnePlus 11R 20,500. சார்ஜரோடு இருக்குது. 1000 வாட்ஸ் இது 100 வாட் சார்ஜரோடு இருக்குது. 6 மந்த் வாரண்டி இருக்குது. மொபைல் நல்லா புதுசாகவே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 8/128. இதோட ப்ரைஸ் வந்து 20,500, அதாவது 20,500 சரிங்களா. இப்படி முதல் இந்த இதில் உள்ளதெல்லாம் போட்டுறேன். பாக்ஸ் உள்ளது அப்புறமா போடலாம். ஆமாம், ஆமாம்மா கொடுத்தாரு. இதாக இருக்குல்ல, சாம்சங் கேலக்ஸி S23. சாம்சங் கேலக்ஸியில் S23 27,500 கொடுத்துருக்காங்க. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. ஆனால் செகண்ட்ஸ் தான், செகண்ட்ஸு. ஆமாம், S23 நல்ல ஃபோன் தான் இது. இன்றைக்கி வந்து S25 வரைக்கும் வந்துருச்சு. S25 அல்ட்ரா வந்துருச்சு. இதுவும் S25 வந்துருச்சு. 70,000 80,000 ரேட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் ஆயிடுச்சு. S23 8 GB ரேம், 128. அவர் கொடுத்த ரேட் வந்து 27,500. ஸோ இதுவும் 60,000 70,000 விற்றுட்டு இருந்த ஃபோன் தான். வரும்போது 80,000 இருந்தது. அப்படியே காலப்போக்கில் குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16 ப்ரோ மேக்ஸு. ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸில் 16 ப்ரோ ப்ளஸ். இது பேக் டோர் உடஞ்சிருச்சு. 80,000 இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். 16 ப்ளஸ்ஸு, ஐஃபோன் 16 ப்ளஸ்ஸு. மாற்றி மாற்றி சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஐஃபோன் 16 ப்ளஸ் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிளாக் டாட் இருக்கா? எதில் காட்டு? இதுலேயும் குட்டி பிளாக் டாட் இருக்கு. S23 அவர் கடைக்காரர் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, நம்மளே ஏமாத்திடுறாங்க. உஷாராக இருக்கணும். இது பார்த்தீங்களா, பிளாக் டாட் இருக்குது. ஒயிட்டில் வச்சு பார்த்தாப்புல பிளாக் டாட் இருக்குது. பார்த்து இது மாதிரி பார்த்துருப்பா கொஞ்சம் தயவு செஞ்சு. இது நம்ம வீடியோ போடும்போது சொல்லுவோம், வாங்கினா வாங்குறாங்க, வாங்கிட்டா போகிறாங்க. நமக்கு ஏன் தேவையில்லாத ரிஸ்க்கு? என்ன சொல்கிற? ஒருத்தர் வாங்கிட்டு திருப்பி வேணான்னு கொடுத்தாருன்னா நமக்கு தானே நஷ்டமாகும். அவன் காசை வாங்கிட்டு போயிடுவான். இவனுங்க நம்புறானுங்க நம்மள. நம்ம காசை கொடுத்துட்றோம், அப்புறம் கஸ்டமருக்கும் நமக்கு தான் இதாக இருக்கும், வாக்குவாதமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி வந்து எவ்வளோன்னு தெரியலையே, நான் இருங்க பார்க்குறேன். 16 ப்ளஸ்ஸு, விலை வந்து 66,000 போட்டிருக்காப்புல. பேட்ரி வந்து 100 இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து 160 தான் இருக்குது. இந்த சைக்கிள் கவுண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுவும்
160 தான் இருக்குது. 256 ஜிபி இது. சரியா, 66,500 இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா பாக்ஸோடு இருக்குது. இந்த இருக்கு பாருங்க பாக்ஸ், அதுக்கான பாக்ஸ் இங்கே தான் இருக்குது தானே. இதுதான் பாக்ஸ், அதுக்கான பாக்ஸு. S22 அல்ட்ரா 12 GB RAM 256. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஃப்ரெஷ் கண்டிஷன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்படி கிராச்சஸ் இருக்குது, பவுச் அடையாளம் கீழெல்லாம் ரொம்ப இல்லை, பார்த்தா தெரியும். அதுதான் நான் ஓரளவு மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்களும் பார்க்கணும் இந்த வீடியோவை. சரியா, 35,500 இது. 12 GB RAM 256. ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மொபைலு. X70 ப்ரோ. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 18,000. 12 GB RAM 256. மொபைல் நல்லா இருக்குது, டிஸ்பிளே எல்லாமே எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 18,000. இது OnePlus Nord 2Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். OnePlus Nord 2T பாக்ஸ்லாம் இருக்குது, இருக்கு பாருங்கள். இதுதான் அதோட பாக்ஸு. சார்ஜர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார்ஜர் கூட இருக்கு, ஆமாம் சார்ஜரும் இருக்குது. 12,000 இது. கிளாஸ் ஏதோ சேஞ்சுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிளாஸ் சேஞ்சு தானே பாரு, சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கனால, அதாவது டிஸ்பிளே வந்து புதுசாக இருக்குது, பேனல் புதுசாக இருக்குது. ஒருவேளை ஷோரூமில் கொடுத்ததில் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பாப்அப் கேமரா பக்காவாக இருக்குது. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டேன். 12,500 கம்மி பண்ண மாட்டேறாரு. நான் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டார், 11,500 வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் நமக்கு கொடுத்த கஸ்டமர் இருக்கார்ல, அவர் கொடுக்க மாட்டேறாரு. அவர் 12,500 கம்மி கொடுக்காதீங்க, நீங்கள் 12 ரூபா எடுத்துக்கோங்க, 500 ரூபா எடுத்துகிட்டு மீதி 12 ரூபா எனக்கு போட்டுருங்க, விற்கலைன்னா கொடுங்க பரவாயில்ல அப்படின்றாரு. பாப்அப் கேமரா மாடலு செம்மையாக இருக்குது. கேமரா நீங்கள் இந்த குவாலிட்டி எதுலையுமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வர iPhone 16 கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. விவோவில் இருக்குது. விவோவில் 200 இருக்குல்ல, விவோ V2 200 ப்ரோ, அது பயங்கரமான குவாலிட்டி இது. ஆனால் அது 1,00,000 சில்லறதில்ல, அது அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாது. நம்ம 65-70க்கு விற்றோம். ஸோ அது ஓகே. நாங்கள் விற்கிறது வந்து வயிற்று வழியில் யாராவது வருவான், அவங்ககிட்ட வாங்கி விற்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12,500 கம்மி வராதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் 12,000 ஓகே பண்ணுங்கள், நான் பேசிடுறோம். 12,000 ஓகேன்னா சொல்லுங்கள், பேசிக்கலாம். 8,256. இது டேப் வந்து சாம்சங் டேப் ரொம்ப நாளாக இருக்குது. சில பேர் அது போடவே இல்லையேன்றாங்க. இது என்னன்னா டேப் A7. இது ஆன் பண்ணாது, சார்ஜ் இல்லையோ. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். A7 4,000 போட்டிருக்காப்ல. சிம் கார்டு ஆப்ஷனா இல்லையா? ஒய்ஃபை தானே, ஒய்ஃபை மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது OnePlus 7. இது 7,700 இது. $6 128. இது Oppo Reno 7. விலை வந்து 11,000 256 GB. இது ஹுவாயில் வந்து 15,000 போட்டிருக்கோம். நம்ம ஹுவாயில் வந்து நோவா 11 சொல்லிட்டு இந்த மாடலு. ஸோ இதோட ஜிபி 656 GB, 8 GB ஸ்டோரேஜ், 8 GB ரேமு, 256 பவுச்சோடு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 14,500 தரும். 500 குறைச்சிட்டேன். சரியா, 14,500 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 12 பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. இந்த இன்னக்குள்ளே இருக்குது. 10 மாதம் வாரண்டி இருக்குது. கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் ஸ்க்ராச்சஸ்.
ஆமாம், கண்ணாடியில் கிராச்சஸ் இருக்குது இடத்துல மட்டும் ஸ்க்ராட்சஸ். சரியா. அதனால இதோட ப்ரைஸ் வந்து 19,000 ரூபா தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸ், இது 256 GB, 9,500 பேட்ரி. ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருக்கு, 100 இருக்குது பேட்ரி. வந்து சர்வீஸ் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட விலை 9,500. ஐஃபோன் எக்ஸு 256 GB தான் இதில் ஹைலைட்டு. இது ஓப்போ ரெனோ 8 ப்ரோ. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500. 12 GB RAM, 256. லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ சார்ஜ் இல்லை, இது நிறையா காமிச்சிட்டோம் நம்ம. இது வந்து ஓப்போவில் வந்து A78ன்னு ஒரு மொபைலு இங்கே இருக்குது பாருங்கள், மேலே இருக்குல்ல 78, 5G மொபைல் தான். ஸோ விலை வந்து 9,000 ரூபா என்னமோ போட்டிருந்தாப்புல, 9,500. 9,500 போட்டிருக்காப்புல. இது ரொம்ப நாளாக இருக்குது நம்மக்கிட்ட. இதாவது ஓப்போ ரெனோ 10 5G மொபைல். ஆமாம், பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. பேக் டோர் மாற்றிருக்காங்க. விலை வந்து 14,000 இது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்திருக்கு. இது எவ்வளோ போட்டிருக்காப்புல, 6,000 ரூபா, 8,000 ரூபாயா, 8,000 ரூபா. கண்ணாடி உடஞ்சிச்சு. டிஸ்பிளே பிளாக் டாட் இருக்கா பாரு, பிளாக் டாட்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், ஏன்னா அங்கே பாருங்களேன் சைடில் பாதிக்கிட்டே காணும் எல்லாம் காட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா தரமாக பார்த்துக்கங்க. நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஒர்க்கிங்லாம் எல்லாமே இருக்குது. கண்ணாடி உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். கண்ணாடி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஓகே. 8256, 8,000 ரூபா தான் கொடுத்துருக்காப்ல. 5G மொபைலு. சார்ஜர்லாம் இல்லை, சார்ஜர் இல்லை, வெறும் டப்பா தான். ஸோ இது வந்து 8,000 ரூபா. இது கண்ணாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சரியா. பேக் டோர்லாம் ஒரிஜினல் தானே. ஆமாம், அதெல்லாம் ஒரிஜினல் தான். கேமராலாம் நல்லா இருக்கா? கேமரா வச்சுட்டேன். நல்லா தானே இருக்கு கேமரா. ஓகே பஸ். ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S21 அல்ட்ரா. சாம்சங் S20, இது என்ன S20 அல்ட்ரா தானே, 5G மொபைலு. ஃப்ரண்ட் கேமரா வந்து மங்களா இருக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா மங்களா இருக்குது. காரணம் என்னென்னா அந்த இடத்துல உடஞ்சிருக்குல்ல, அதுதான். அந்த உடஞ்சது டஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான். அதாவது ஓப்போ இது சொல்கிறேன் 8,000 ரூபா. ஓப்போ ரெனோ 10 சொல்கிறாப்புல. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S20 அல்ட்ரா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கேமரா இஷ்யூ ஒன்று இருக்குது. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், கஸ்டமர் கொடுத்து விடுப்போம், சரியாக பார்க்கல. S20 அல்ட்ரா 5G மொபைலு, 12 GB ரேமு, 128, 5G மொபைல் தான் இது. இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் இஷ்யூங்க. பேக் கேமரா நல்லா இருக்கு, பேக் கேமரா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் என்னென்னா ஒரு மாதிரி கோடு வருது லைட்டாக. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவுக்கு போ. பேக் கேமரா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா தெரியுதாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். இந்த கோடு கூட வருது இல்லை லைட்டாக. ஸோ அது முதல் தெரில, இப்போ தான் தெரியுது. ஃபோட்டோ எடுத்து பார்க்க போயிருங்க. தெரியுதா? ஃப்ரண்ட் கேமரா தானே. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமராவில் கோடு வருது, அது தெரியுது, கோடு தான் தெரியுது அழகா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,500 தரேன்றாரு. பேசிட்டு சொல்கிறேன் சரியா. இது வந்து ஐஃபோன் வந்து 11 இது 15,500. கூகுள் பிக்சல் 6a 13,500. ஐஃபோனில் வந்து பாக்ஸோடு இருக்குது 14, ஐஃபோன் 14 34,500. இது ஒன் ப்ளஸில் வந்து என்ன மாடல் இது, நாடு இல்லைப்பா, நாடு 3. இது நாடு 3 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஒன் ப்ளஸ் நாடு 3 அது. ஸோ அதோட விலை வந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறோன்னா
15,000 எவ்வளோ போட்டிருந்தாப்புல, 15,000 8/128. அடுத்தது இந்த ரெட்மின்னு ஒரு மொபைலு 5G மொபைல் தான் 4. ஆமாம் 460 A3X பாக்ஸோட தான் இருக்குது. இந்த இங்கக்குள்ளே இருக்குது பாக்ஸு. இதோட விலை வந்து வெறும் 6,200 சரியா. இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இதில் எல்லாமே அதில் போட்டாச்சு. ரியல்மி ஜிடி இது எடுத்து காமிச்சோமா, அந்த இருக்கு மேலே இருக்கு பாருங்க. ரியல்மி ஜிடி 60 5G மொபைல். ஸோ 12GB ரேம் 256 மேலே இருக்குல்ல, அது டபுள் கேமரா இருக்குல்ல அதுதான். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 24,000 24,000. அந்த சாம்சங் S20 Fold 3 இருக்குல்ல 27,500. ஐஃபோனில் இது ஒன் ப்ளஸில் வந்து 80 வந்து 8/128 10,500 5G மொபைலு. ஐஃபோன் XR ஒன்று நடுவில் இருக்குல்ல, அது வந்து 11,000. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 லேப்டாப் போட்டிருந்தோம். மறுபடியும் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. லேப்டாப் ஏன்னா விற்கும் சரியா, ஏன் விற்கிறத நம்ம ஏன் ஒன்றும் சரியா. இதை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இந்த ஐஃபோன் இருக்குது, இந்த லேப்டாப் இருக்குல்ல, இது டெல் லேப்டாப் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டச் மாடல் தான். இது டச் கிடையாது சார், இது டச்சு கிடையாது. ஸோ இது வந்து 11th ஜென்ரேஷன் i7. ஹையஸ்ட் தான். i7 கொஞ்சம் 14 inches தான் இது. ஸோ i7 11th ஜென்ரேஷனு. அதே மாதிரி வந்து 16GB ரேமு, 512GB SSD. ஸோ இதெல்லாம் இருக்குது. 33,500 தானே சொன்னாப்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்து போட்டேன் பாரு, அது நான் பாரு. ஆமாம் அது காட்டாது, அது கொடுத்து விட அவரு. சின்னதாக ஒரு பிளாக் டாட் இருக்கு கீழே. ஐயோ சொல்லி திரும்பி போட்டு விடுவாங்க. நம்ம சொல்லிடணும். அது சொல்லிட்டா பரவாயில்ல. சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எடுத்துட்டு வாங்க. சரி. ஸோ i7 லேப்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா டச் மாடலு. நான் டச்சு இல்லைன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். டச்சு இல்லைன்னு தானேப்பா சொன்னான் அவன். எவ்வளோ போட்டிருக்கு வீடியோ? 32,500. இதா டெல்லியிலப்பா, அது இல்லை, இது இல்லை. ஆமாம் அது HP. அது இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து 32,500. போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டுமே போட்டிருக்கேன். இல்லை தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வா, இதுக்கு மேலே வரும். ஸோ இதோட விலை வந்து 33,500 33,500 சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறேன். யாருப்பா? நாயாவா? சரி அது என் போன் எங்க? அப்படியே போட்டு விடுவோம். அப்படியே போடு, அப்படியே நீயே போடுப்பா அப்படியே சரியா. இது அப்புறம் வேற என்னப்பா, எதுவும் மிச்சம் வச்சுட்டோமா? லேப்டாப் வந்து இது 32,500 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதுவும் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரெண்டுமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இது 33,500, இது 32,500. ஸோ எது வேணும் பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்றதெல்லாம் வந்து நம்ம நேற்று அந்த இது ஒன்றும் இருக்குது சரியா. அது என்னது 15,000 போட்டிருக்கானுங்க ஆன்லைனில். 2,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1,500. இது வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. இது தான் 15,000 அதுலேயே ரேட் போட்டிருக்கு சரியா. மாஜோர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரியா. இதோட விலை வந்து வெறும் 1,000 தான் கொடுக்குறோம் நாங்கள் சரியா. 1,000 கொடுக்குறோம். அதே மாதிரி ஒன்று இருக்குது ஆப்பிள் மாதிரி, அதுவும் காப்பி தான்.
அது காப்பி. இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் சுமாரான குவாலிட்டி. இருந்தாலும் 15,000 பொருளை தான் நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம், 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சீல்டோடு இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஏர்பட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, ஸோ அதே தான் இது பிக் சைஸு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 800 ரூபா, 800. ஸோ ஒன்று தான் இருக்குது சரியா. நேற்று ஒன்று வந்துச்சா, அது கொடுத்துட்டாங்க. இது அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் இதே தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து கேள்விப்பட்டு இது மாதிரி எங்கேப்பா கொடுத்த, எழுதி விற்று கொடுப்பா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ 2 தான் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், முடிச்சிடலாம் சரியா. நேற்று உள்ளது விற்றுட்டா, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னடா நம்ம வாங்கிட்டோமே, வாங்கினவங்களே இந்த டவுட் வரும், என்னடா நம்ம தான் வாங்கிட்டோமே ஒன்றும் வச்சுருக்காரு அப்படின்னு. அது வேறு இது வேறு சரியா. இது 800 ரூபா தான், இது 1000 ரூபா. ஏன்னா இது வந்து அவரோட ஃப்ரெண்டு. வேறு என்னப்பா, 200 போட்டுருங்க. இன்னும் ஒரு 200 ரூபாயா? ஏன் மொத்தமாக கேட்க வேண்டியதானே, அப்புறம் என்ன போட்டு. ஸோ அப்புறம் ஒன்றும் இல்லை, கொசு இந்த இது இருக்குது, கொசு பிடிக்கிறது. ஸோ அது ஒன்று இருக்குது. அதோட விலை வந்து உங்களுக்கு 600 ருபீஸ் அது சரியா. அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஸோ தம்பி நீ உள்ளே வந்து அப்படியே அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பா இந்த மணிக்கு. ஸோ கடைங்கெல்லாம் இருக்குது, நாங்கள் சீக்கிரம் கிளம்புறோம், அதுக்கு தான் வீடியோ போட்டோம். ஏன்னா நாளை கழிச்சு வந்து கண்டிப்பாக கஞ்சாட் ஸ்டார்ட் ஆயிரும், நாளையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இன்னும் போவேன். ஸோ நாளையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும்ல, அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் இனிமேலாம் நோம்பு டைம்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுன்றதை கேளுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அப்பா அப்பான்னு ஒட்டியிருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பான்னு ஒருத்தனை வந்து நம்ம நிறையாவது நம்ம வந்துட்டார ஓகே. ஸோ அப்பான்னு ஒருத்தனை யாரையாவது நம்ம கூப்பிடுவோமா? நம்ம அப்பான்றதுக்கு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு? இங்கே பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே பஸ், எதோ நாளைக்கு பேசிக்கலாம். தம்பி வர வந்துட்டாப்ப.